ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து ரமேஷ் ராஜாகி நான் மஞ்சூர் ஏரியாவிலிருந்து இந்த கோத்தகிரி ஏரியாவுக்கு வந்திருக்கின்றேன். இங்கே இந்த இசைத்துறையில் நான் அனுபவம் பெற்ற புகழ் வாய்ந்த அண்ணன் ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் பேர் மணி அப்படியே பேடிக்கான வந்திருக்கின்றேன். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். இசைத்துறையில் நீங்கள் ரொம்ப வருஷமாக இருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் வேறு ஆசிரியர் கூடாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். மற்ற துறை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியல. உங்கள் அனுபவங்களை கொஞ்சம் அப்படியே எங்கள் சேனலுக்கு எடுத்து தருவீங்களா? இசைத்துறையில் எனக்கு சொல்லப்போனால் 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷம்னா 40 வருஷம் ஃபஸ்ட்டில் ஃப்ளூட்டில் தான் தொடங்கினேன். அப்படியே ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அப்படியே வந்து இப்போ 40 வருஷம் 35 வருஷம் 5 வருஷம் முடிஞ்ச உடனே கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் நான் படிக்கிறதே நிறுத்தலை. நானும் படிச்சுக்கிட்டு நான் கவர்மெண்ட் இதையும் பார்த்துக்கிட்டு சைட்லேயே இதை பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த 35 வருஷம் கிளாஸ் எடுக்கிறது எல்லாமே மற்ற ஸ்கூலுக்கு வேறு போய் பாட்டு. இப்போ வந்து நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஃபுல் டைம் மியூசிக் டீச்சர் தான். அது மட்டும் இல்லாமல் நான் பரதநாட்டியமும் அதே டைமில் பரதநாட்டியமும் படிச்சிருந்தேன். பரதநாட்டியம் குச்சிப்புடியும் படிச்சிருந்தேன். அது நிறைய அவார்டெல்லாம் அதுக்கு வாங்கியிருந்தேன். அது மாதிரி ஸ்டேடியம் அண்ணா ஸ்டேடியம் அந்த மாதிரி சம்மர் ஃபெஸ்டிவல் கோடை விழா அதிலெல்லாம் வந்து கலந்து நிறைய கவர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். அதுக்கு எனக்கு கவர்மெண்ட்டில் அவார்டும் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கும் மியூசிக்கை விடலை. எனக்கு ஒரு 4-5 குருன்னு சொல்லலாம். ஒரு இது மட்டும் கிடையாது, ஃப்ளூட் மட்டும் கிடையாது. ஹார்மோனியம், இது வயலின், வீணை, மிருதங்கம், தபேலா வந்து இந்துஸ்தானி படிச்சிருக்கேன். இதெல்லாம் கிளாசிக்கல், தபேலா இந்துஸ்தானி. இந்த மாதிரி வீணை அதெல்லாம் பண்ணி அந்த மாதிரி இது இத்தனை படித்து இப்போ கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். சரி, இசைத்துறை தவிர வேறு எந்தெந்த துறைகளில் நீங்கள் ஆர்வம் உண்டு ஈடுபட்டு இருக்கிறீர்கள், நல்லா பேர் எடுத்துருக்கிறீர்கள்? இசைத்துறை எல்லாமே காலேஜில் படிக்கும்போது இருந்து ஸ்போர்ட்ஸில் ஈவெண்ட் இருந்துச்சு. அந்த காலேஜ் முடிச்சு வந்ததுக்கப்புறம் அப்படி ஓடிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு 4-5 வருஷமாக ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், நேஷ்னல் லெவல் சொல்லி இன்டர்நேஷ்னலும் ஒரு 3 கண்ட்ரிக்கு போய் ஒரு 7 மெடல் வாங்கியிருக்கேன். இன்டர்நேஷனல் போயிருக்கீங்க. சிறப்பு. அது மட்டுமல்லாமல் நீங்கள் இதை புலங்கள் ஊதுவதில் இசையமைப்பதில் வல்லவர்னு கேள்விப்பட்டிருக்கின்றேன். எனக்காக ஒரு நிமிடமோ 2 நிமிடமோ வாசிப்பீங்களா? வாசிக்கலாம். சங்கீதம் தான் ஜாஸ்தி வாசிப்போம். இது சேனல் கட்டுறதுனால இது மாதிரி ஒரு ஹிந்தி சாங் எடுத்து பண்ணோம். நான் கிளாசிக்கல் தான் நிறைய கிளாஸ் எடுக்கிறது வாசிப்பேன். சிறப்பு, அருமை. இது தவிர வேறு துறைகளில் உங்களுக்கு எது அத்துப்படி? இசைத்துறை எல்லாமே மற்ற துறை யோகா பண்ணுவேன். யோகா கராத்தே பண்ணுவேன். யோகா கிளாஸ் எடுக்கிறேன். ரெகுலர் நானும் வீட்லேயும் டெய்லி பண்ணுவேன். அது ஹெல்த்துக்காக பண்ணேன். அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். அது மற்றபடி ஸ்போர்ட்ஸில் டெய்லி ஓடுறது ஒரு 5 கிலோமீட்டராவது டெய்லி ஓடிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி இதில் கராத்தேல ப்ரௌன் பெல்ட் வரைக்கும் வந்து வாங்கியிருக்கேன். நீங்கள் புதுசாக ஏதாவது அகாடமி ஏற்படுத்துகிற ஒரு ஐடியா வச்சுருக்கீங்களா? அகாடமி ஏற்கனவே 35 வருஷம் ரமாலயான்ற பேரில் 35 வருஷமாக எங்கே கொண்டு இருக்கு இப்போ? ரமாலயா டான்ஸ் அண்ட் மியூசிக் ஸ்கூலுன்னு இது 35 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எங்கிட்ட படித்தவங்க வெளியில் போய் இப்போ கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. டான்ஸ்லேயும் சரி, ஃப்ளூட்லேயும் சரி, எங்கிட்ட படித்தவங்க நிறையா வெளியில் போய் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க. இல்லை, இசைத்துறையானாலும் சரி, மற்ற துறைகளானாலும் சரி, நீங்கள் சேவை அதிகம் செய்து வருகிறீர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். அதை பற்றி ஒரு 2 சொல்ல முடியுங்களா? இல்லை, நான் முடியாதவங்களுக்கு எனக்கு பணம் வந்து மோட்டிவேஷன் கிடையாது. எனக்கு வந்து அமௌண்ட் வரணும், இவ்வளோ வரணும்னு கிடையாது. ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு நான் ஃப்ரீயாக கூட நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்.
அந்த மாதிரி அதில் நம்ம சொல்லி கொடுக்கும்போது பொதுவாக சாதாரணமாக வந்து ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. நான் அந்த மாதிரி லிமிட் வைக்கல. ஒருத்தர் ஒரு லெசன் முடிச்சுட்டா, ஒரு பாடத்தை முடிச்சிட்டான்னா அடுத்த பாடத்துக்கு போயிடுவேன். பொதுவாக இந்த பாடத்துக்கு எடுக்கிறதுக்கு இவ்வளோ தான் டைம்னு வச்சுருப்பாங்க. என்னை பொறுத்தவரை நான் அப்படி வைக்கிறதில்ல. ஒருத்தர் ஒரு பாடத்தை முடிச்சிட்டேன்னா அடுத்தது இதுக்கு போயிடுவேன். அது இல்லாமல் ஒரு வாரத்துக்கு 2 கிளாஸ் தான் எடுக்கணுன்ட்டு இல்லை. ஒவ்வொருத்தரும் எனக்கு ஜாஸ்தி படிக்கணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு ஜாஸ்தி எடுப்பேன். அது இதுதான் இவ்வளோ ஃபீஸ் வரணும் அந்த இதெல்லாம் கிடையாது. ஃப்ரீயாக நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அரசு ஊழியராக இருந்து இப்போ ஓய்வு பெற்று எத்தனை வருடங்கள் ஆகின்றன? 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம். இப்போதைக்கு உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன? 10 வருஷம். இப்போ வந்து ஃபுல்லாக எனக்கு மியூசிக் தான். மியூசிக்கும் அது இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் போகிறப்போ போகிறேன், நேஷ்னல் போகிறேன். மற்ற டைமில் ஒரு 2-3 ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன். அவங்க என்ன நான் சேரும்போதே என்ன சொல்லியிருக்கேன்னா, நீங்கள் எவ்வளோ சம்பளம் தருவீங்கன்னு எனக்கு செகண்டரி, ஆனால் என்னை முழுசாக நீங்கள் உபயோகிக்கணும்னு சொல்லி. அதனால் ஊட்டியில் ஒரு ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி என்னை முழுசாக எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி எல்லாமே சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு ஸ்கூலில் ட்ரம்ஸ் மட்டும் அதே இப்போ ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் தான் ட்ரம்ஸ் படித்தேன். ட்ரம்ஸில் 8 கிரேட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு ஸ்கூலில் ட்ரம்ஸுன்றாங்க, அதை மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன். ஆனால் என்னை வந்து பொறுத்தவரை நான் எல்லாமே என்னை பயன்படுத்தணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டுருக்கீங்களா? போயிட்டுருக்கேன். 2-3 ஸ்கூலில் கூப்பிடுவாங்க. கூப்பிடுவாங்க, போயிட்டுருக்கேன். சரி, அரசு தரப்புலேருந்து ஏதாவது அவார்டெல்லாம் வாங்கியிருக்கீங்களா? அவார்டு வாங்கியிருக்கேன். அந்த துறையில் மற்ற துறையில் எந்த துறையினாலும் சரி வாங்கியிருக்கேன். இது ஃப்ளூட்டில் வந்து நேஷனல் செகண்ட் வாங்கினேன், காம்படிஷன் போய் வாங்கினேன் ஃப்ளூட்டில். இதில் டான்ஸில் வந்து நீலகிரியில் வந்து கவர்மெண்ட் அவார்டு வந்து கலை முதுமணின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் லெவலில் வாங்கணும். நீங்கள் இப்போ இன்டர்நேஷனல் போகிற அளவுக்கு இப்போ ரெடியாக இருக்கீங்க? ரெடியாக இருக்கேன். நான் எனக்கு பொழுதுபோக்கே இதுதான். வீட்டில் வீணை வச்சு தான் வாசிட்டு போய் வீணை ஃப்ளூட் வச்சு தான் இதை தான் வச்சு பண்ணிட்டு இருப்பேன். நான் உங்களை இதை பார்த்த வயது ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இசையாரோ அதிகம் இருப்பவர்களுக்கு வயசு தெரியாது என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். நான் மஞ்சூர்லேருந்து வந்திருக்கின்றேன் உங்களை பேடிக்கான இதற்கு வேண்டி ரொம்ப தூரம் அலைஞ்சு இந்த ஏரியாவில் இசைத்துறையில் நீங்கள் தான் சிறந்த விளங்கிட்டுருக்கீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அது சொன்னவரை ஒரு இசை கலைஞர் தான், சந்திரன் பெயிண்ட்னு சொல்லிட்டு அவங்க தான் என்னை கூட்டி வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி, உங்களுக்கும் நன்றி. அடுத்த சேனலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? சேனல் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த தெரியும் இந்த மாதிரி வெளியில் கொண்டு வரும்போது வந்து என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து வெளியில் தெரியறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஒருத்தருக்கு படிக்கணும்னு ஆர்வம் இருக்கும், அவட ஆள் இல்லைன்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி கிடைக்கும் போது என்னென்ன எனக்கும் அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு 10 பேர் அந்த மாதிரி கிடைச்சா அந்த இடத்துக்கே போய் கூட சொல்லிக் கொடுக்க நான் தயாராக இருக்கேன். அதுக்கு வந்து எனக்கு உடல் வலியோ மன வலியோ அந்த மாதிரியோ கஷ்டமோ கிடையாது. சந்தோஷமாக போய் சொல்லி கொடுத்துட்டுப்பேன். எனக்கு படிக்கணும்னு இருக்கிறவங்களுக்கு ஊக்குவிக்கணுன்ற மாதிரி தான், என்கரேஜ் பண்ணணும், ஊக்குவிக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி. சரி, கடைசி ஒரு கேள்வி. ரமேஷ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேணும், உங்கள் ஆதரவு வேணும். இந்த முறையில் அடுத்த முறை வந்தாலும் கூட எங்களுக்கு இதோட அதிகமாகனா கண்டிப்பாக உங்களுடைய சேவையை எங்களுக்கு சொல்ல வேண்டும். ஏன்னா இதுக்கு மூலம் தெரிஞ்சு விடுவார்கள். கண்டிப்பாக அதுக்கு மன்னிக்கவும், தாமதம்லாம் மன்னிக்கவும். இன்னொரு நாள் போகும்போது இப்போ ஏற்கனவே ஃபோன் பண்ணிட்டு வருவோம். நீங்கள் ஃபோன் பண்ணாதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி, வணக்கம் சார். வணக்கம்.